4 different forms of 4 வந்து நமக்கு கிடையாது, டேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 4 டாபிக் மட்டும் நமக்கு ரிவிஷனுக்கு ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வருது. ஸோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து இந்த சாப்டர் வந்து பெருசா வந்து நமக்கு நிறைய ஈக்குவேஷன்லாம் கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் வந்து மெட்டல் ஆனது இட் இஸ் ஏட்டோபாசிட்டிவ் நேச்சர். மெட்டல்ஸ் ஆர் ஏட்டோபாசிட்டிவ் நேச்சர். Why they ஏட்டோபாசிட்டிவ் நேச்சர்? ஏன்? You can say the answer for this question. Why metals are ஏட்டோபாசிட்டிவ் நேச்சர்? நான் சொல்ல நோட் பண்ணிக்க எல்லாமே. MCQ எல்லாம் MCQs கொஸ்டின் நான் சொல்ல நோட் பண்ணினா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த கொஸ்டின்லாம் எழுத மாதிரி இருக்கும். So why metals are ஏட்டோபாசிட்டிவ் நேச்சர்? ஏன்? Sir, they lost electron and become positive. They will lose the electron lose பண்றதுனால they will be positive. Sorry. அப்ப electron lose பண்ண how many electrons will be mostly in the outermost shells of the metals? எவ்வளவு இருக்கும்? எத்தனை electrons இருக்கு? மேக்ஸிமம் இருக்கலாம். எத்தனை electrons வந்து லூஸ் பண்ண முடியும்? ஒரு மெட்டலால எத்தனை electrons லூஸ் பண்ண முடியும்? 1 2 3. 1 2 அல்லது 3. அதுக்கு மேல இருக்க கூடாது. 1 2 3. 1 either 1 or 2 or 3. 1 இந்த லூஸ் பண்ண 2 இந்த லூஸ் 3 இந்த லூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து கால்சியம் எடுத்துக்கலாம். 1க்கு வந்து சோடியம் எடுத்துக்கலாம். ஓகே 3 வந்து அயன் எடுத்துக்கலாம். ஓகே சோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் செல்ல வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம்? 1 to 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். ஸோ மெட்டல்ஸ் வந்து ஏன் வந்து மெட்டல்ஸ் ஒய்ஆர் because they are losing the electrons. So the outermost orbit of the metals may have 1 to 3 valence electrons இருக்கலாம். 1 to 3 valence electrons இருக்கலாம். This is the important part in the interaction part. Okay. So metals are properties. Coming to physical properties, the main things like the topics alone, all of you. Hardness, first one hardness. Second one malleability. Malleability. M-A-L-L-E-A-B-I-L-I-T, malleability. M-A-L-L-E-A-B-I-L-I-T, ability, malleability. Ductility, D-U-C-T-I-L-I-T-Y, ductility. Electrical conductivity. Electrical conductivity. There's thermal conductivity. Thermal conductivity. Okay, thermal conductivity. And then melting point, boiling point, melting point, boiling point, and sonorous. S-O-N-O-R-O-U, sonorous. So these are the important topics in the physical properties of the metals and non-metals. First of all, we will see about the metals alone. See about the metals alone. So metals, if you take the speaking about the hardness, metals are mostly very hard. Mostly very hard, except some materials. You already know sodium, lithium, and potassium are very soft materials. Sodium is so soft that we can use the knife to cut the metals. Even though it is a metal, it is a very soft metal. Sir, brittle in nature. What ma? சொல்லுங்க. Sir, brittle in nature, sir. அக்கா பிரிட்டில் இதுல வராதுக்கா. பிரிட்டில் அப்படின்னா தூள் தூள் உடஞ்சி போகுதுக்கா. பிரிட்டில் சொல்லக்கூடாது. இல்லை பிரிட்டில் உடையதா உனக்கு அவேசியாக்கா. பிரிட்டில் வந்து பிரிட்டில்னா தூள் தூள் உடையிறது, உடஞ்சி போறதான் பிரிட்டில்.
ஓகேவா? மெட்டல்ஸ் உடையாது. ஸோ இது பிரிட்டில் இங்கே கொண்டு வரக்கூடாது. நான் மெட்டல்ஸ் தான் பிரிட்டில் வரணும். இங்கே பிரிட்டில் வரக்கூடாது. இங்கே பிரிட்டிலுங்கிறது உடஞ்சி தூள் உடையிறது, ஈஸி உடையிறது தான் பிரிட்டில்னு சொல்கிறோம். பிரிட்டில் விட வேற மாதிரி வின் பண்ணிட்டேன் நீ. பிரிட்டிலுங்கிறது உடஞ்சி போகிறது. அதாவது சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உடஞ்சி போயிடும். சப்போஸ் பிளாஸ்டிக் இருக்க பாருங்க, பிளாஸ்டிக் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் உடஞ்சதுனா இல்லையா, தட் இஸ் பிரிட்டில். ஓகேவா? ஸோ பிரிட்டிலுங்கிறது இங்கே வரக்கூடாது. ஸோ ஹார்னஸ் சாஃப்டாக, இங்கே சாஃப்ட் ஹார்னஸ் என்ன பண்ணும்? மெட்டல்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஹார்னஸ். இன்னொரு பாயிண்ட் விட்டுட்டு மாதிரி லஸ்டர்ஸ் எழுதிங்க. லஸ்டர்ஸ் ஒரு பாயிண்ட் சேர்த்திங்க. அதில் லஸ்டர்ஸ் சொல்லிட்டேன், லஸ்டர்ஸ் எழுதிங்க. ஓகேவா? ஸோ ஹார்னஸ் வந்து மெட்டல்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கும் எக்ஸப்ட் சோடியம், லித்தியம் அண்ட் பொட்டாசியம். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்தீங்கன்னா கத்தி வச்சு கட் பண்ண முடியும். வித் ஹெல்ப் ஆஃப் நைஃப் யூ கேன் கட் தி சோடியம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது எம்சிக்கு பாயிண்ட். சாஃப்டாக இருக்கிறது இது Sodium and potassium. Sir, we can cut sodium and potassium also. Sir. எஸ் சோடியம் பொட்டாசியம் கட் பண்ணி கத்தி வச்சு கட் பண்ணி. அது வந்து சோடியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். சோடியம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ். சோடியம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டருக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா சோடியம் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சோடியம் ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து ஹார்டாக இருக்குது. எல்லா மெட்டல்ஸும் ஹார்டாக தான் இருக்குது எக்ஸப்ட் சோடியம், லித்தியம் அண்ட் பொட்டாசியம் சொல்லியாச்சு. லஸ்ட்ரஸ் வந்து லஸ்ட்ரஸ்னா ஷைனிங் ப்ராப்பர்ட்டி. Sir, giving sound. சரி அப்பா Sir, sound produce. சவுண்டு ஃபர்ஸ்ட் எதில் பே பண்ணுறேங்க நான் பேர் இங்கே ஓகே. Sir, lustrous this sound. There is a sound also. என்ன சொல்ல செஞ்சது, என்ன சொல்ல புரியல எனக்கு. என்ன சொல்லுதாம somebody what is saying? ஓகே, ஸோ லஸ்ட்ரஸ்ன்னு வரும்பொழுது லஸ்ட்ரஸ் வந்துட்டு நமக்கு ஷைனிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆல் தி மெட்டல்ஸ் ஆர் லஸ்ட்ரஸ். எல்லாமே வந்து பட் ஆனால் ஷைனிங்கான மெட்டல் பார்த்தீங்க அப்படின்னா லெட் வந்து ஷைனிங்காக இருக்காது. லெட் வந்து ஷைனிங்கே இருக்காது. இது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஷைனிங்கு யூ கேன் டேக் கோல்டு, பிளாட்டினம் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனால் நான் ஷைனிங்கு நான் ஸ்ட்ரெஸ் ப்ராப்பர்ட்டிக்கு யூ கேன் டேக் லெட்டு. ஓகே, அது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்பிள் எழுதியே ஆகணும். எக்ஸாம்பிள் எழுதாமல் எழுதக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ப்ராப்பர்ட்டியாக ஒன்று எழுதணும். malleability, it is a property of a metal where the metal can be beaten into thin sheets. thin sheets na மெல்லிய தகடு மாதிரி பண்ணதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் malleability. பேசுறது கிளியரா பேசுங்கப்பா. சும்மா குரல் கொடுத்துட்டு என்ன அர்த்தம்? மைக் ஆன் பேச முடியாதா? மைக் ஒன் ஆஃப் ஆயிடுமா? ஆன் பேசுறது கரெக்டா ஆன் பண்ணி பேசணும். ஏன் பேசுறது புரியல? ஏன்னா சொல்லுப்பா. Sir, can you hear me, sir? Hear me, Suresh. சொல்லு சஞ்சித். Sir, no, sir. I said மைக் என்ன பிரச்சனை? ஏன்டா ஆஃப் பண்ணி வச்சுக்கா? பேசுறது கண்ணு ஆஃப் பண்ணி ஏன் ஆஃப் பண்ற? பாய் பேசி பாதி தான் ஆஃப் பண்ணிடுற நீ மைக்க. சஞ்சித் என்னாச்சு? என்ன சஞ்சித் பிரச்சனை உனக்கு? சஞ்சித் என்னாச்சு? ஓகே, ஸோ லஸ்ட்ரஸ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து லஸ்ட்ரஸ் இல்லாதது லஸ்ட்ரஸ் வேணும். நான் மெட்டல் எடுத்துக்கணும் அப்படின்னா நான் மெட்டல் எது லஸ்ட்ரஸாக இருக்கும்? நான் மெட்டல் வந்து பொதுவாக வந்து நான் லஸ்ட்ரஸ் தான் எல்லாமே வந்து இருக்கு. ஆனால் வந்து அது லஸ்ட்ரஸாக இருக்கிறது புரோமைன், அயோடின், கிராஃபைட். ஸோ நம்ம மெயினாக எடுக்கிறதுக்கு புரோமைன், அயோடின் எடுத்துக்கலாம்.
மெட்டல்ஸ் எது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா மெட்டல்ஸ் வந்து மெர்க்குரி மட்டும்தான் ரூம் சார் மெர்க்குரி மட்டும் தான் ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா இருக்கும். நான் மெட்டல் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் தான் இருக்கு. பட் ஆனா எது வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு பாத்தீங்கன்னா புரோமைன் மட்டும் தான். புரோமைன் அயன் மட்டும் தான் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும் நான் மெட்டல்ஸ்ல. புரோமைன் அயன் மட்டும் நான் மெட்டல்ஸ்ல லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ஒவ்வொரு டாபிக் கீழேயும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ரெண்டு எக்ஸாம்பிளா அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம உனக்கு ஏன் ரீசன் சொல்லணும், ரீசன் தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து நம்ம வந்து எம்சிக்யூ யூஸ் பண்ண போறோம், கேஸ் ஸ்டடி யூஸ் பண்ண போறோம், அசஸ்மென்ட் யூஸ் பண்ண போறோம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் மெயினா யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஓகேமா? புரியுதா? நான் சொல்றது புரியுதா? சரி. ஓகே. இப்ப இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சு. நம்ம வந்து இப்ப லஸ்டர்ஸ்ல வந்து இது லஸ்டர்ஸ் இல்லாத பார்த்தாச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னா மெட்டல்ஸ் வந்து மோஸ்ட்லி they will conduct electricity. Metals they conduct the electricity. Why they are conducting electricity? Because they are having the free ions. அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து வெளியில வர மாதிரி ஈஸியாக லூஸ் பண்றதுனால because of the free ions they can able to conduct the electricity easily. Okay, all metals can conduct electricity easily. அதுக்கு பேர் லெட்டும் மெர்க்குரியும் எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் பண்ணாது. லெட்டும் மெர்க்குரியும் எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் பண்ணாது. Okay, they are poor conductors. Next, coming to thermal conductivity. Thermal அப்படின்னாவே ஹீட்னு அர்த்தம். All metals are good conductor of heat. All metals are good conductor of heat except lead and mercury. Yes, Paul. Sir, how sir non-metals are how sir non-metals are a good conductor of heat? I'm bringing only metals only. Metals are good conductors. Non-metals வந்து except graphite. Graphite will conduct electricity because their graphite is having the free electrons. So in non-metals, graphite alone conduct electricity. In metals, except mercury and lead, all conduct electricity. Mercury and lead are poor conductors of electricity. Okay, non-metals வந்து conduct பண்ணாது except graphite தவிர. மெட்டல்ஸ் வந்து எக்ஸப்ட் மெர்க்குரி எல்லாமே ஈஸியாக நல்லா கனெக்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் கமிங் டு தி மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் பார்க்கும்பொழுது நமக்கு மோஸ்ட் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் தி high melting point, but tungsten has the most highest melting point. Because of this property only, tungsten is used in the electrical bulbs. In the property of the electrical bulbs using the tungsten. Metals which has lowest melting point are gallium and cesium. Gallium and cesium, they are the metals. They are the having the lowest melting points. எப்போ எந்த அளவுக்கு if they keep on the hands, அந்த மெட்டல் எடுத்து கையில் வச்சாவே உருகிடும். நம்ம வந்து உள்ளங்கையில் வச்சாவே பாம்பில் வச்சாவே அது உருகிடும். they will melt. அந்த அளவுக்கு வந்து நம்ம உடம்பு சூட்லேயே வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ they having low melting point. ஹை மெல்டிங் பாயிண்ட் யாருக்கு? டங்ஸ்டனுக்கு. லோ மெல்டிங் பாயிண்ட் யாருக்கு? கேலியம் சீசியத்துக்கு தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கமிங் டு தி சொனாரஸ். ஆல் மெட்டல்ஸ் ஆர் சொனாரஸ். எல்லாமே வந்து சொனாரஸ் தான் இருக்கும். ஆல் மெட்டல்ஸ் ஆர் சொனாரஸ் எக்ஸப்ட் லெட்டன் எக்ஸப்ட் மெர்க்குரி. மெர்க்குரி தான் இது எல்லாமே சொனாரஸ் தான். ஓகே, எக்ஸப்ட் மெர்க்குரி மட்டும் வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறனால சவுண்ட் வராது. ஓகே, ஸோ திஸ் ஆர் தி மெயின் திங்ஸ். ஸோ இந்த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்ல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து தான் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல எனக்கு எல்லாமே கேட்பாங்க. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மெயினாக வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்காம இருக்க மாட்டாங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு ஏன் வந்து நம்ம வந்து ஆரம்பத்தில் யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இனியும் 3 பாயிண்ட் சொல்லுங்க. கோல்டு வந்து ஏன் ஆரம்பத்தில் யூஸ் பண்ணுறோம் நம்ம? Because it is less nature, sir. Lustrous property. அப்புறம் They don't react on water, sir. They can be drawn into long threads, sir. And long thread இல்ல long wire thread இல்ல wire long wire ஃபார்ம்ல. சொல்லுங்க அடுத்தது வேற என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லலாம்? sir, am I audible, sir?
லஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி சொல்லலாம், மேரியபிலிட்டி டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம்? சார் சார் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணா போதும். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல யூஸ் பண்ணா போதும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போது we can add another two points ஆட் பண்ணிக்கலாம். பிசிக்கல் மெயினா யூஸ் பண்றோம். மெயினா வந்து லஸ்ட்ரஸ் யூஸ் லஸ்ட்ரஸ் நம்ம இது மாதிரி எழுதக்கூடாது. போய் நம்ம வந்து ஏன் கோல்டு யூஸ் பண்றோம், பிகாஸ் இட் இஸ் வெரி காஸ்ட்லி, அதான் யூஸ் பண்றோம் அப்படி எழுதக்கூடாது. அது வந்து சாதாரண மக்கள் எழுதுறது, நம்ம படிச்சுட்டு எழுதக்கூடாது. ஏன் வந்து கோல்டு யூஸ் பண்றோம், அதான் சார் காஸ்ட்லியா இருக்கு அதான் யூஸ் பண்றோம் அப்படின்னு எழுதக்கூடாது. என்ன காரணம் கோல்டு யூஸ் பண்ணதுக்கு காரணம், கோல்டு பிகாஸ் லஸ்ட்ரஸாகவும் இருக்கு. ஓகேவா? இந்த செகண்ட் வந்து என்ன பண்ண சொல்லலாம், லஸ்ட்ரஸ் இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். இங்க சொல்லுங்க. டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது they will not react with the water in any form because நம்ம ஸ்வெட்டிங் வந்துட்டே இருக்கும் நம்ம உடம்புல. ஸ்வெட்டிங் வந்தாலும் எது வந்து அது ரியாக்ட் பண்ணாது. வாட்டரோ கோல்டு வாட்டரோ ஹாட் வாட்டரோ வேப்பரோ இது கூடயுமே கோல்டு ரியாக்ட் பண்ணாது. இந்த ரீசனால தான் நம்ம வந்து கோல்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், ஆர்னமெண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். டக்குன்னு யூஸ் பண்ணுவோம், அதான் யூஸ் பண்ணுறோம். பையன் சில்லர் போட்டால் கூட நமக்கு என்ன ஆகும், சில்லர் போட்டால் கொஞ்ச நாளைக்கு அப்படியே கருப்பாக வந்துடும். மாதிரி திருப்பி வந்து ஏஜிடிஎஸ் ஃபார்ம் ஆகும், அது திருப்பி ரப் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து கோல்டில் வந்து அந்த மாதிரி எதுவுமே வராது. ஓகே, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் புரிஞ்சதா? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் புரிஞ்சதா? மாதிரி டவுட் ஏதாவது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்? எஸ் தானே? எதுக்கு அர்த்தம்? புரியுது புரியாத அர்த்தமா? சார் புரியுது சார். இதெல்லாம் கேட்பாங்க, இது தவிர வேற எதுவும் கேட்க சான்ஸே கிடையாது. இதான் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி எதுக்கு நீ திங்க் பண்ணி எழுதணும், அவ்வளோதான் எம்சிக்யூல. அண்ட் நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கம்மிங் டு தி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் டாபிக் இஸ் டிவைடட் இன்டு 4. என்ன பண்ணிருக்கோம், ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் ஆர் ஏர், ரியாக்ஷன் வித் வாட்டர், ஓகேவா? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் யார் கூட, ஆசிட்ஸ், லாஸ்ட் ரியாக்ஷன் வித் தி மெட்டல் சால்ட்ஸ். இந்த 4 டாபிக். இந்த 4 டாபிக்ல எல்லா டாபிக்கும் இம்பார்ட்டன்ட். இதில் வேணா கண்டிப்பாக வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு தெரியும். டிபிஎஸ்ல வந்து எல்லா ஒரே கொஸ்டினை கேட்டால் எல்லாமே கவர் பண்ண மாதிரி கேட்பாங்க. 5 மார்க் கேட்கறேன், 5 டாபிக் கொஸ்டின் வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் டஃப்பாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எழுதிக்கிங்க, ரியாக்ஷன் வித் வாட்டர் எழுதிக்கிங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஹெட்டிங் போட்டு ரியாக்ஷன் வித் வாட்டர் என்ன படிக்கணும், அம்போட்டிக் ஆக்சைடு. ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் ஃபார்முலா, மெட்டல் பிளஸ் ஆக்சைடு கிவ்ஸ் மெட்டல் ஆக்சைட்ஸ், ஜெனரல் ஃபார்முலா. அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள், காப்பர் பிளஸ் ஆக்சைடு காப்பர் ஆக்சைடு, ஓகேவா? ஜிங்க் பிளஸ் ஆக்சைடு ஜிங்க் ஆக்சைடு, ஏதாவது 2 எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அதிலே செகண்ட் இதுனா அம்போட்ரிக் ஆக்சைடு. வாட் இஸ் இந்த அம்போட்ரிக் ஆக்சைடு? எதுக்கு 2 டெஃபினிஷன் எழுதணும்? சம் ஆக்சைட்ஸ் லைக் அலுமினியம் ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு, they react with both acid and base to form salt and water is called amphotic oxides. என்ன அர்த்தம், எல்லா ஆக்சைடும் வந்து ரியாக்ட் பண்ணாது, பட் அலுமினியம் ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு மட்டும் சால்ட் வரையும் பேஸ் வரையும் ரியாக்ட் பண்ணி சால்ட் வாட்டர் கொடுக்கும். தட் இஸ் தி ரியாக்ஷன், தட் இஸ் கால்ட் அஸ் தி அம்போட்டிக் ரியாக்ஷன். ஸோ அம்போட்டிக் ஆக்சைடுக்கு எக்ஸாம்பிள் வந்து Al2O3யும் ZnO தான், ஜிங்க் ஆக்சைடு 2 மட்டும் தான் அம்போட்டிக் ஆக்சைடு எக்ஸாம்பிள்ஸ். இதுக்கு 2க்குமே வந்து HCl ரியாக்ஷனையும் NaOH ரியாக்ஷனையும் நான் 4 ரியாக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அம்போட்ரிக் ஆக்சைடு வந்து சரி, Al2O3 வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன வரும், NaAlO2, NaAl2O3, AlO2, NaAlO2. ஓகே, சோடியம் அலுமினேட். அதே ஜிங்க் ஆக்சைடு வந்து சோடியம் ஆக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன Na2ZnO2 கிடைக்கும். Na2ZnO2, சோடியம் ஜிங்கேட். சோடியம் அலுமினேட், இது சோடியம் ஜிங்கேட். ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது Al2O3 பிளஸ் HCl என்ன வரும் நமக்கு, எந்த ஆசிட் எடுத்துக்கலாம், நம்ம HCl எடுத்துக்கலாம். பட் நம்ம HCl எடுத்தோம்னா
அளவு AL2 AL2 2AlCl3 கிடைக்கும். 2AlCl3. அதே மாதிரி ஜிங்க் ஆக்சைடு Z2O வந்து HCl ரியாக்ட் பண்ணும்போது Z2Cl2 + 2 கிடைக்கும். அது பேலன்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து 4 ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ். என்ன கிடைக்கும்? கம்போர்டிக் ஆக்சைடுனா என்ன? வாட் இஸ் கம்போர்டிக் ஆக்சைடுனா என்ன? கம்போர்டிக் ஆக்சைடு வந்து எக்ஸாம்பிள் 2 Al2O3யும் Z2Oவும் Al2O3 ரியாக்ஷன் வித் HCl அண்ட் NaOH. அதே மாதிரி Z2O ரியாக்ஷன் வித் HCl அண்ட் NaOH. 4 ரியாக்ஷன். இது ஒரு பார்ட். ஓகே. நெக்ஸ்ட் அதுலயே வாட் இஸ் அல்கலி? ஸோ oxides or metals does not dissolve in the water directly. Oxides, some oxides. So some oxides like sodium oxide, potassium oxide, they dissolve in oxygen, dissolve in water and form the alkalis. Formula KOH, NaOH, they are called as the alkalis. So in the part is important. இந்த மூணு சேர்ந்தது தான் ஃபர்ஸ்ட் அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மெட்டல்ஸ்ல ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் எல்லாம். இதை பேஸ் பண்ணி தான் they are going to read about the reactivity series. இதுக்கு reactivity series எப்படி? ஓகேவா? அலுமினியம். அப்ப சோடியம், ஃபர்ஸ்ட் சோடியம் எடுத்துட்டீங்க. சோடியம் நம்ம எல்லா மெட்டலும் தெரியும் இல்லையா? சோடியம் வந்து எடுத்தீங்கன்னா சோடியம் வந்து விக்ரியஸ்லி ரியாக்ட் வித் வாட்டர், அந்த ஏர். இது நம்ம பார்க்கறது ஏர் தான் பார்க்குறோம். சோடியம் விக்ரியஸ்லி ரியாக்ட் வித் ஏர் and they will burn with fire. ஏர் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் we take calcium react with air. எப்படி இந்த அளவுக்கு எரியும் பார்க்கணும். ஓகேவா? கால்சியம் react with air அதை பார்க்கணும். நெக்ஸ்ட் வேற என்ன பார்க்கணும்? வேற மெட்டல் இருக்கு. படிச்சீங்க இருக்காது? படிச்சிருப்பீங்க. நம்ம மறந்து போச்சா? நைஸ் ராஜா. ஜீவதர்ஷன், நைஸ் ராஜா. விஷால் நம்ம காசு இல்லையா? ஸோ என்ன மெட்டல்ஸ் தான் படிச்சீங்க? ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் சோடியம் பொட்டாசியம் they react vigorously with the air. அந்த எப்படி சோடியம் வந்து ஃபேர் ஆயிடும். சோடியம் வந்து லேப்ல இருக்கும், லேப் பாட்டில் வச்சிருப்பாங்க, உள்ள கெரசின் கூட வச்சிருப்பாங்க. ஏன் கெரசின் வச்சிருக்காங்கன்னா ஏர்ல கனெக்ட் ஆச்சு அப்படின்னா உள்ள வந்து வெளியே வந்து ஃபேர் ஆயிடும். ஆக்சிஜன் போகாது. ஸோ வந்து ஆக்சிஜனுக்கு ரியாக்ட் பண்ணாது. ஸோ கெரசினுக்குள்ள வச்சிருக்காங்க, கெரசினுக்குள்ள ஆக்சிஜன் போகாத கெரசின் வச்சிருக்காங்க. வாட்டர்ல இருந்தாலும் ஆக்சிஜனுக்கு எரிஞ்சிடும். அதனால கெரசினுக்குள்ள ஆக்சிஜன் என்டர் ஆகாது. ஸோ ஒன்லி சோடியம் இஸ் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் திங். வேற மெட்டல் சொல்லுங்க. அடுத்த மெட்டல் என்ன சொல்லலாம்? பொட்டாசியம், சோடியம் முடிச்சாது. அதுக்கு அடுத்தது என்ன இருக்கலாம்? அடுத்து மெக்னீசியம் அலுமினியம் எடுக்கலாம். மெக்னீசியம் அலுமினியம் என்ன செய்யுது? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. மெக்னீசியம் அலுமினியம் என்ன செய்யுது? மெக்னீசியம் வந்து ஆக்சைடு லேயரா மேல வந்து கவர் ஆயிடுது. ஓகேவா? மெக்னீசியம் ஆக்சைடுனும் they form the oxide layers over them. ஓகே. எப்படி ரியாக்ட் பண்ணா? அப்ப ரொம்ப ஹீட் பண்ணி அந்த இந்த ஆக்சிஜன் லேயர் எடுத்தா மட்டும் தான் அது ஹீட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அது ஹீட் பண்ணால் மட்டும்தான் அது எரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் எரியாது.
ஜிங்க்கு ஜிங்கையே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணால் மட்டும்தான் ஜிங்க் ஏரியா ஆரம்பிக்கும். அது ஜிங்க் ஏரியா. ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட் காப்பர் வந்து எப்படி எரியும்? அயன் வந்து எப்படி எரியும்? அயன் டாடாவாக போட்டால் எரியாது. அயன் ஃபில்லிங்ஸ் தூள் தூளாக இருக்கும். தூள் தூளாக போட்டால் கொஞ்சம் அப்படியே ஃபயர் ஆகும். காப்பர் அந்த காப்பர் வந்து ஃபுல்லாக காப்பர் மெட்டல் வச்சுன்னா எரியாது. காப்பர் பிஸ்டஸ் தூள் தூளாக இருக்கும். அயன் ஃபில்லிங்ஸ் அப்படின்னா கொஞ்சம் துகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பிஸ்டர் அப்படின்னா பவுடர் மாதிரி இருக்கும். பிஸ்டர் ஓகே, பவுடர். காப்பர் வந்து பவுடர் மாதிரி, காப்பர் டேனிங்ஸ், காப்பர் பவுடர், காப்பர் பிஸ்டர்ஸ் அதை பார்த்து தான் எரியும். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து reactive series எப்படி பண்ணலாம்? சோடியம் இஸ் sodium having the more reactive than magnesium is more reactive than zinc is more reactive than iron is more reactive than copper is more reactive than silver வந்து அவள் சீக்கிரம் சில்வர் கோல்ட்ல வந்து அவள் சீக்கிரத்தில் ரியாக்டிவ் பண்ணாது. ஸோ தே ஆர் வெரி லெஸ் ரியாக்டிவே பண்ணாது. நான் ரியாக்டிவே சொல்லலாம், ஓகே, அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஏதாவது டவுட் புரியுதா? இதில் டவுட் இருக்காது? இதில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் properties of the metals react with water alone. ஏதாவது டவுட் இருக்கா அதில்? நோ சார். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இப்போ வந்து ரெண்டு டாபிக் மீதி வந்து மூணு டாபிக் தான் இருக்குது. நம்ம வந்து நம்ம ரீசன் அப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு